தற்போது 29A தடம் எண் 29A பட்டினப்பாக்கம் அந்த பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. மொத்தமாக 164 பேருந்துகள் டீசல் மூலமாக இயங்கக்கூடிய பேருந்துகள், அதே போன்று 136 பேருந்துகள் CNG மூலமாக இயங்கக்கூடிய பேருந்துகள். இது இப்போது பட்டினப்பாக்கம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பேருந்து 29A என்பது பெரம்பூருக்கு செல்லக்கூடிய பேருந்தாக இருந்தாலும் கூட முதற்கட்டமாக தொடக்க நிகழ்வுக்காக இந்த பேருந்து என்பது அதனுடைய தடம் மாற்றப்பட்டு இது பட்டினப்பாக்கம் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. அங்கிருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வரை அவர் அந்த பயணம் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நிகழ்வுதான். அதற்கேற்றபடி அவர் எதுவரை பயணம் செய்கிறாரோ அதுவரை அந்த பேருந்து சென்று அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் மீண்டும் அவருக்கான அந்த கான்வாயில் செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு என்றாலும் கூட அதிகாரப்பூர்வமாக அவர் எவ்வளவு தூரம் பயணம் செய்வார் என்பது தொடர்பான அறிவிப்பு எதுவும் இல்லை. அதனால 29A பேருந்து பொறுத்தவரையில் பெரம்பூர் செல்லக்கூடிய பேருந்தாக இருந்தாலும் பட்டினப்பாக்கம் தற்போது பட்டினப்பாக்கத்தில் இந்த பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. அவர் அடுத்த இன்னும் சில கிலோமீட்டர் தூரம் அவர் அந்த பேருந்தில் பயணம் செய்வார் என்றும் அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து மீண்டும் அவர் கான்வாய் மூலமாக திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு முன்னோட்ட நிகழ்வாகவே இது அமைந்திருக்கின்றது. அந்த பேருந்தில் முதலமைச்சர் விஜயுடன் போக்குவரத்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாவலர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த பேருந்தில் முக்கிய அதிகாரிகள் என அனைவரும் இந்த பேருந்தில் முதலமைச்சர் விஜயுடன் பயணம் செய்து வரக்கூடிய காட்சி. அப்போது இந்த பேருந்து பயணம் செய்யக்கூடிய அனுபவம், அதை சேகரிக்கும் பொருட்டு அவர் எடுக்க அந்த வீடியோ, செல்ஃபி வீடியோ மற்றும் அந்த வழியாக இருந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கையசைத்தபடி சென்ற நிகழ்வு, பேருந்துடைய தரம் எப்படி இருக்கின்றது, பேருந்து செல்லக்கூடிய விதம் எப்படி இருக்கிறது உள்ளிட்டவை எல்லாம் ஒரு பேருந்து பயணம் செய்தபடி ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். மொத்தமாக 127 கோடி மதிப்புள்ள 300 பேருந்துகள் வாங்கப்பட்டு அது மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முழுக்க டீசல் இயங்கக்கூடிய பேருந்துகளாக அல்லாமல் 130க்கும் மேற்பட்ட பேருந்துகள் CNG மூலமாக இயங்கப்படக்கூடிய பேருந்துகளாக இருக்கின்றது. அதே போன்று 164 பேருந்துகள் டீசல் மூலமாக இயங்கப்படக்கூடிய பேருந்துகள். இந்த அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக 300 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக இந்த பேருந்துகளை பொறுத்தவரையில் 8 போக்குவரத்து கழகங்கள், அதாவது மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் விரைவு போக்குவரத்து கழகம் ஆகியவற்றை கடந்து தலைமை அலுவலகங்கள் சென்னையில் இருக்கின்றது. மீதம் இருக்கக்கூடிய 6 போக்குவரத்து கழகங்கள் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு போக்குவரத்து கழகங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 300 பேருந்துகள் வாங்கப்பட்டது. இந்த 300 பேருந்துகள் தொடக்க விழாதான் சற்று நேரத்திற்கு முன்னர் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. ஆனால் இதற்கு முன்னதாக 22ஆம் தேதி என்று முதலமைச்சர் விஜயனுடைய பிறந்தநாள் அன்றுதான் திட்ட தொடக்க விழா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அப்போது நிர்வாக சிக்கல் மற்றும் சில திட்டமிடப்பட்ட நிகழ்வுகள் காரணமாக அப்போது தொடங்க முடியாத நிலை ஏற்பட்டு இன்று காலை இந்த நிகழ்வு என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து புதிய பேருந்துகளை தொடங்கி வைத்தார். புதிய பேருந்து தொடங்கி வைக்கப்பட்ட போது அவர் அந்த பேருந்தில் ஏறி பயணம் செய்து வரக்கூடிய காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.